ஹாய்! இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா, ரொம்ப நாள் கழிச்சு பீச்சுக்கு போலான்னு சொல்லிட்டு பீச்சுக்கு தான் கிளம்பி வந்துட்டுருக்கோம். ஸோ இது வந்து பீச் கிட்ட நாங்க வந்துட்டோம். அந்த என்ட்ரன்ஸ்லயே பாருங்க எவ்வளோ வண்டி பார்க் பண்ணி வச்சிருக்காங்க. செம கூட்டம். இது வந்து நாங்க தீபாவளி அன்னைக்கு தான் போனோம். நம்ம தான் நினைக்கிறோம் தீபாவளி அப்ப எல்லாம் வீட்ல இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இங்க வந்து பார்த்தோன்னா அவ்ளோ கூட்டம். வெளியில வண்டி பாருங்க எவ்வளோ கியூ நிக்கிது. சரி சொல்லிட்டு அப்படியே வந்து நாங்க என்ட்ரன்ஸ்லயே பாருங்க கடைங்க எல்லாமே வந்து நிறைய போட்டு வச்சிருந்தாங்க. ஸோ உள்ள போக போகவே இன்னுமே நிறைய கடைலாம் இருந்துச்சு. இது பெசன்ட் நகர் பீச்னு நினைக்கிறேன். ஆமா அதான். அது இப்போ நாங்க அந்த உள்ளார போயிட்டு இருக்கோம். சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கடைங்க, இந்த கேம்லாம் விளையாடுவாங்கல்ல, அந்த கேம் எல்லாமே நிறைய வச்சிருந்தாங்க. அந்த பொம்மை எல்லாம் வச்சுட்டு அதுல ரிங் மாதிரி தூக்கி போடுறது, அந்த மாதிரி கேம் எல்லாமும் நிறைய இருந்துச்சு. ஃபிஷ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பக்கம் இருந்தது. நாங்க அந்த சைடு நாங்க போல. நாங்க இப்படியே போயிட்டு சரி ஈவினிங் போயிட்டு அங்க வீட்டுக்கும் போகணும், சீக்கிரமா பட்டாசுலாம் வெடிக்கணும்னு சொல்லிட்டு நாங்க சும்மா போர் அடிக்குதேன்னு ஈவினிங்கா தான் கிளம்பி வந்தோம் ஒரு 4 மணிக்கா. கொஞ்ச நேரம் வேணா இருந்துட்டு போலாம். ஏன்னா என் பையனெல்லாம் இன்னும் கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச இன்னும் என் பையனை ஒன்றும் நாங்க பீச்சுக்கே கூப்பிட்டுட்டு வரல. சின்ன குழந்தையில ஒரு 5 மாசமா நம்ம இருக்கும்போது கூப்பிட்டு வந்த அவ்வளவுதான். அதோட இப்பதான் வரோம். ஸோ அவன் நல்லா வந்து ஜாலியாவே நல்லா என்ஜாய் பண்ணான். என் பொண்ணு வந்து பட்டாசு வெடிக்கவும் பயம், இந்த தண்ணியில பீச்ல விளையாடுறதுக்கும் பயம். எதுக்குமே வராது. ஒரு பார்க்குக்கு போனா கூட கம்முன்னு தான் இருக்கும். எங்க கூப்பிட்டு போனாலும் அது அமைதியா ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கோம். என் பையன் மட்டும்தான் எல்லாமே நல்லாவே என்ஜாய் பண்ணுவான். அவன் போயிட்டு நல்லா தண்ணியில எல்லாம் வந்து அங்க கை காமிச்சு கூப்பிட்டுட்டு இருந்தான். அங்க போலாம் போலான்னு சொல்லி தண்ணியை பார்த்துட்டு. என் பொண்ணு கூப்பிட்டதுக்கு வரவே இல்லை. அப்புறம் சரி என் பையன் எங்க வீட்டுக்காரர் மட்டும் போய் கூப்பிட்டுட்டு போயிட்டு அவரு மட்டும் அந்த தண்ணியில நிக்க வச்சுட்டு இருந்தாரு. பயப்படவே இல்லை அந்த சத்தத்தை கேட்டு. என் பொண்ணெல்லாம் இவனை மாதிரி இந்த மாதிரி குழந்தை எல்லாம் இருக்கும்போது வந்து அந்த அலை சவுண்டு அந்த வரதை பார்த்துட்டு பயப்படுவா, அழுவா. அதனால மோஸ்ட்லி அவளை நாங்க கூப்பிட்டு போல. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல கொஞ்சம் ஒரு 2 வயசு அந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் தான் கூப்பிட்டு போனோம். போனாலுமே அங்க மண்ணுல உட்காந்து அங்கதான் விளையாடி வளர்க்கோசம் அந்த தண்ணியில எல்லாம் வந்து விளையாட மாட்டான். ஆனா இவன் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட். நல்லா ஜாலியா இவன் என்ஜாய் பண்ணான். சரி நானுமே கிட்ட போயிட்டு என் பொண்ணால நானும் தண்ணியாண்ட போல, சேவலை மட்டும் தனியா எங்க விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு இவரு மட்டும் கூட வச்சுட்டு இருந்தாரு. அப்படியே பார்த்துட்டு சரி ரொம்ப நேரம் நிக்கல. ரொம்ப வந்து சில்னஸா இருந்துச்சு. ஏன்னா காலையிலேயே மழை பெஞ்சிட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மழை விட்டு கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சது. சரி ரொம்ப கூலிங்கா இருக்கேன்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பிட்டோம். சரி வீட்டுக்கு போயிடலாம். ஏன்னா போயிட்டு வர 6:30 மணிக்கெல்லாம் நம்ம அங்க போய் பட்டாசு வெடிக்கணும். ஏன்னா தீபாவளி டைம்ன்றதுனால சுத்தி எல்லாரும் பட்டாசு வச்சுட்டு இருப்பாங்க. அதனால சொல்லிட்டு போலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நாங்க. சரி போகும்போதே வந்து ஏதாவது சாப்பிடலாம்னு சொல்லிட்டு, எப்பயுமே வெளில வந்தா எதனா சாப்பிட்டு போனாதான் நம்ம மனசு திருப்தி ஆகும். இல்லைன்னா நம்மளுக்கு வெளில போயிட்டு வந்த ஒரு ஃபீலே இருக்காது. உங்களுக்கு யாருக்காச்சும் வெளில போனா எதனா சாப்பிட்டு வருவீங்களா இல்ல சாப்பிட மாட்டீங்களான்றது சொல்லுங்க. ஏன்னா வெளில போனாலுமே ஏதாச்சும் சாப்பிட்டு வரணும். அப்பதான் அந்த இதுவே வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். என் பொண்ணு இந்த வாட்டர் மிலன் வேணும்னு சொன்னாலா, சரி அவளுக்கு அதை வாங்கி கொடுத்துட்டு, எனக்கு வந்து இந்த மிக்சிங் இது என்ன வேர்க்கல்ல அந்த எல்லாம் மிக்ஸ் பண்ணி போடுவாங்கல்ல, அது சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு. சரி அது ஒண்ணு வாங்கிக்கிட்டேன் நானு. வாங்கிக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். சரி நின்னாவது சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அங்க ஒரு கடை இருந்துச்சு. என் பொண்ணு ஸ்ப்ரிங் ரோல் வேணும்னு கேட்டா. சரி அங்க போய் உட்காந்து அங்க போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு போயிட்டோம். அங்க பாத்தீங்கன்னா ஒரு கேம், தொங்கிட்டு அப்படியே நிக்கிற மாதிரி கேம். அது எவ்வளவு நேரம் இந்த டைமிங்கோட வச்சுட்டு அது ஃபுல்லா நம்ம தொங்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. ஒரு ஆள் அங்க ரொம்ப நேரமா இருந்தாங்க. நிறையவே வந்து கேம் எல்லாமே இருந்துச்சு. அந்த பலூன் ஷூட் பண்றது, அந்த டாய்ஸ் எல்லாம் வச்சுட்டு அந்த ரிங் மாதிரி தூக்கி போடுவாங்களே இல்லையா, அதுவுமே நிறைய இருந்துச்சு. நாங்க எந்த கேமும் விளையாடல, அப்படியே பார்த்துட்டு வந்துட்டோம். ஆனா நிறையவே கூட்டம் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. அங்க தண்ணி கிட்ட எல்லாம் வந்து உட்காரலாம் முடியல. நாங்களே கொஞ்ச நேரம் நின்றுட்டு வந்து கிளம்பிட்டோம். ஸோ இங்க வந்துட்டு சரி இந்த பொட்டேட்டோ அந்த ஸ்ப்ரிங் ரோல் பசங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அதை வாங்கி கொடுத்துட்டு அங்க சாப்பிட்டுட்டு இருந்தோம். சரி இன்னைக்கு ஃபுல்லா கொஞ்சம் ஹெவியாவே சாப்பிட்டதுனால வந்து கொஞ்சம் டைஜஷன் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு மின்ட் ஜூஸ் ஒண்ணு, அது ஒண்ணு என் வீட்டுக்காரர் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அது சரி குடிச்சிட்டு அதையுமே என் பையன் வந்து புடுங்கி குடிக்கலான்னு வந்தான். அவனுக்கு சரி அது ஐஸ் கியூப் எல்லாம் போட்டதுனால அவனுக்கு ஆகாதுன்னு சொல்லி நான் கொடுக்கல.
எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இயரிங்ஸ்லாம் நிறைய அழகாக சூப்பராக வச்சுருந்தாங்க போகிற வழியிலே. கடைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையவே இருந்துச்சு. நாங்கள் எதுவும் சரியாக நாங்கள் சுற்றி எல்லாம் பார்க்கல. சரி கிளம்பணும் வீட்டுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.